வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கிறோம். பாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் மாலதி. சார், ஒரு வாரத்துக்கு முன்பாகவே நம்ம திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளர் மாற்றம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். அதை தொடர்ந்து பல்வேறு மேகசினாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பராகவும் தொடர்ந்து அது குறித்து செய்திகள் வந்திருந்தது. தற்பொழுதும் ஒரு விஷயம் ஆகுது. அதாவது துரைமுருகன் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அகற்றப்படுவார் என்பது உறுதி. அந்த பதவிக்கு யார் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை நம்ம 4 பேர் சொன்னோம். அதில் 2 பேருக்கிடையே போட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஒன்று டிஆர் பாலு அவர்கள், இன்னொன்று ஆர் ராசா அவர்கள். இந்த 2 பேரில் யார் வருவாங்கன்னு சொல்லுங்கள். நேற்றைய தினமலரில் திமுக பொதுச் செயலர் பதவி யாருக்கு டிஆர் பாலு ஆர் ராசா இடையே கடும் போட்டி என்று செய்தி வந்திருக்கிறது. ஆர் ராசாவுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவு என்று நான் ஏற்கனவே சொன்னேன். நம்மளும் டீட்டெயிலாகவே பேசணும். என்னென்னா, ஆல் செட் அண்ட் டன் டிஎம்கே இஸ் அ ஃபியூடல் பார்ட்டி. இங்கே அந்த வரலாற்று தரவுகள், ஆய்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் திமுக சாதி இந்துக்களுக்கான கட்சியாகத்தான் இருந்து வருகிறது. அதனால்தான் தமிழகத்தில் புதிய தமிழகம், அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கான தேவை இருக்கிறது. சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலித்துகளுக்கு உரிய பிரதிநிதித்துவமும் முன்னுரிமையும் கொடுக்கப்பட்டிருந்தால் தலித்துகளுக்கென்று தனியான ஒரு கட்சிக்கான தேவையே இல்லாமல் போய்விடும். ஆனால் அதற்கான தேவை இருப்பதால் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஸ்கிராட்சிலிருந்து வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம். புதிய தமிழகம் கட்சிக்கு தென் தமிழகத்தில் செல்வாக்கும், ஜான் பாண்டியன் கட்சிக்கு தென் தமிழகத்தில் செல்வாக்கும் இருப்பதற்கான காரணம் அந்த சாதியினருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடமில்லை. ஏற்கனவே குறிப்பிட்டேன், பெரம்பலூரை சொந்த மாவட்டமாக கொண்ட அண்ணன் திரு ஆர் ராசா அவர்களை நீலகிரிக்கு இவர்கள் பார்சல் செய்து அனுப்பியதற்கான காரணம் பெரம்பலூர் தனித்தொகுதியாக இருந்தது பொது தொகுதியாக மாறியது என்பதையும் நாம் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது எப்படி விடுவார்கள்? அதை உடைப்பதற்காக கொடுக்கலாம்ல சார். உங்களுக்கு இந்த அலிகேஷன் வருது, பயங்கரமாக வருது. தலித் மாவட்ட செயலாளர்களில் தலித்தில் முக்கிய பொறுப்பு யார் வைப்பாங்கன்னா இல்லை, இப்போ தான் கோவிச்செவனுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்க. அதுவும் இப்போ தான் முக்கியமான அமைச்சர் பதவிகளை தலித்துக்கு யாரும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அதெல்லாம் முறியெடுக்கும் வகையில் நாங்கள் தான் சமூக நீதிக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ராசாவுக்கு கொடுத்தா என்ன? நல்ல கேள்வி இல்லையோ. கருணாநிதியாலேயே இதை செய்ய முடியல தானே. இவ்வளவு சமூக நீதி பேசுகிற கருணாநிதியால் தலித் வீட்டில் பொண்ணெடுத்தவர் அவர். தலித் வீட்டில் பொண்ணெடுத்தவர். இந்த சாதனையை இன்னும் கருணாநிதிக்கு இந்த ஒரு சாதனையை அவருக்கு கொடுத்தே ஆக வேண்டும். கருணாநிதி பெண்ணெடுக்காத சாதியே கிடையாது, சம்மந்தம் பண்ணாத சாதியே கிடையாது. அந்த அளவுக்கு தன் மகனை தலித்துக்கு கட்டி வைத்த ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர் திரு கருணாநிதி. அந்த கருணாநிதியாலேயே கொள்கை பரப்பு செயலாளர் என்பதை தாண்டி திரு ஆர் ராசாவை உயர்த்த முடியவில்லை தானே. கருணாநிதி இருந்தபோது மட்டும் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் தலித்திருந்தாங்க? இல்லை, அப்பயும் இல்லை, 1-2 தான். கருணாநிதி இருந்தபோது தானே ஆர் ராசா நீலகிரிக்கு மாற்றப்பட்டார். நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆர் ராசா வாங்கி கொடுத்ததெல்லாம் வாங்கி அறிவாலயத்துக்கு கீழே அடுக்குனீங்க. தகத்தகாய கதிரவன் என்று பாராட்டினார். இருக்கட்டும்டா, புது தொகுதியில் நிப்பாட்டுறா சொல்ல வேண்டியது என்ன? வின்னபிலிட்டி, காஸ்ட் ஈக்குவேஷன் எல்லாவற்றையும் பார்க்கணும். பொது தொகுதியில் தலித்தை நிப்பாட்டி வெல்ல வைக்கும் துணிவு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தானே இருந்தது. திருச்சியில் நிப்பாட்டினாரா? தலித் தொழில்முறை நிப்பாட்டினாரா? வேறு எந்த கட்சியும் இதை துணியவில்லை தானே. சிபிஎம் செய்கிறார்கள், அவர்கள் செங்கோடி தோழர்கள், அவர்கள் செய்வார்கள், அவர்கள் இதை கடந்தவர்கள்னு நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் வின்னபிலிட்டி இருக்கக்கூடிய கட்சியால் இதை செய்ய முடியல தானே. கருணாநிதி அமைச்சரவையிலும் 2 அல்லது 3 பிரதிநிதித்துவம் தானே தலித்துகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதுவும் வழக்கம் போல் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் நலத்துறையை தவறாமல் தந்து விடுவார்கள். தமிழரசி யாரும் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது இப்போ கயல்வெளி இருக்காங்க. கயல்வெளி செல்வராஜ் இருக்காங்க. ஏன் பொதுப்பணித்துறையையோ, உள்ளாட்சித்துறையையோ, நெடுஞ்சாலைத்துறையையோ, கூட்டுறவுத்துறையையோ, உணவு நுகர்பொருள் வழங்குத்துறையையோ ஏன் தரவில்லை? இதே போல ஒரு சாதிய குற்றச்சாட்டு எழுந்த காரணத்தால் தானே தனபாலை சபாநாயகராக்கினார் செல்வி ஜெயலலிதா. நினைவு இருக்கா? அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, நினைவு இருக்கா? அதை வச்சு சினிமாவானா எடுத்து சம்பாதிப்பாங்க, சிவப்பு பூதத்தை வச்சு. அது அவங்க பண்ணாத சாதனைக்கு அவங்களே சினிமா. எக்ஸாக்ட்லி மேன். ப்ராக்டிக்கல் டிப்ஸ். நான் இப்போது தயக்கம் இல்லாமல் தெளிவாக சொல்கிறேன், திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சாதி உணர்வு இல்லை. அவருக்கு ஆர் ராசாவை பொருளாளர் ஆக்குவதற்கு எந்த தயக்கமும் இல்லை. பொதுச் செயலாளர் ஆக்குவதற்கு எந்த தயக்கமும் இல்லை, அல்லது பொருளாளர்னு கூட வச்சுக்கோங்க, தயக்கம் இல்லை. ஆனால் திமுகவில் உள்ள மற்ற கட்சியினர் இதை அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் வேண்டாண்ணே, ஓட்டு போய்டுண்ணே, ஒத்துக்க மாட்டாங்கண்ணே, கட்சிக்காரன் வேலை செய்ய மாட்டாங்கண்ணே,
இன்னைக்கு திராவிட கருத்துக்களை, திராவிட இயக்க சிந்தனைகளை மற்றவர்களை கவரும்படி பேசக்கூடிய ஒரே தலைவர் எனக்கு தெரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆராசா மட்டும்தான். அவரை பொன்முடிக்கு அடுத்தபடியாக சொல்லலாம். பொன்முடி திராவிடியன் பாலிடிக்ஸில் ரிசர்ச் பண்ணி புத்தகம் எழுதியிருக்கிறார், முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறார் என்று நினைவு எனக்கு. ஆனாலும் கொடுக்க முடியாது, அதுதான் யதார்த்தம். அதனால் இந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு கொடுத்தாருன்னா உண்மையிலேயே ஸ்டாலினை மனதார பாராட்டலாம். அவர் வரலாற்றில் தன் பெயரை பதிப்பார். ஆராசாவை மட்டும் பொதுச் செயலாளர் ஆக்குனா அல்லது பொருளாளர் ஆக்குனால் கூட அவர் வரலாற்றில் இடம் பிடிப்பார். அது ஒரு துணிச்சலான செயல். இவர் செய்ய மாட்டாருன்றாங்க. அண்ட் துரைமுருகனை கட்டுவது தான். அதுவும் அந்த தினமலரில் அழகாக எழுதியிருக்காங்க. கட்சியில் டைனோசர்களாக ஆளுமையுடன் இருக்கும் மூத்தவர்களை ஓரங்கட்டப்படுவது போல் தெரியாமல் இருக்க வழிகாட்டு குழு அமைத்து அதில் அவர்களை பொறுப்பாளர்களாக நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு துரைமுருகனை டைனோசர் மாதிரி படம் போட்டிருக்காங்க. பாத்தியா? பிஜேபியில் இதே போன்ற ஒரு நிகழ்வு 2014 நடந்தது, நினைவு இருக்கா? 70 வயதை தொட்டவர்களை வழிகாட்டும் குழு என்று உருவாக்கி மார்கதர்ஷக் மண்டல் என்று ஒரு அமைப்பை பிஜேபிக்குள்ளேயே உருவாக்கி திரு எல்கே அத்வானி, திரு முரளி மனோகர் ஜோஷி போன்றவர்களை அந்த மார்கதர்ஷக் மண்டலுக்கு அனுப்பி இன்று அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை யாருக்கும் தெரியாது. கேஜ்ரிவால் 2024 மக்களவைத் தேர்தல் பிரச்சார சமயத்தில் 2026க்கு பிறகு மோடி பிரதமராக இருப்பாரான்னு ஒரு டாக் ஒன்று எடுத்தார். என்ன ரீசன்னா, மோடி வில் ரீச் 70, அவரும் அதுக்கு போயிடுவார் என்று அவர் பிரச்சாரம் செய்தார். ஆனால் அதெல்லாம் ஒருவரை ஓரங்கட்டுவதற்காக உருவாக்கப்படும் அமைப்புகள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதோட நீட்சியாகத்தான் இந்த செய்தியையும் பார்க்க முடியும். துரைமுருகன் ஓரங்கட்டப்படுவது என்பது ஏறக்குறைய இறுதியான ஒரு விஷயமாகத்தான் பார்க்க வேண்டும். இதற்காக பாரதூரமான விளைவுகளை திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்கும். இந்த உடன்பிறப்பை வான்லாம் ஒன்று நடத்தினாங்களா, ஐபேக் சொல்லி நிகழ்ச்சி, அதில் இந்த உடன்பிறப்பேன்ட்டு அழைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர் துரைமுருகன். ஏன்னா அந்த உடன்பிறப்பை வா என்பதை உருவாக்கி அதை ஒரு 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 முக்கிய முழக்கமாக கொண்டு சென்றவர் கருணாநிதி. அவரோடு இருந்து சமகாலத்தில் பயணித்தவர் திரு துரைமுருகன். அவரே இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது என்பதை நாம் பார்க்கிறோம். சம்பிரதாயமாக பொதுச் செயலாளராக வைத்திருக்கிறார்கள். செப்டம்பர் 15 மாற்றங்கள் உருவாக்கப்பட்டு அவர் இப்போது வரப்போகிறார் என்று தகவல்கள் வருகின்றன. சார், இதில் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. தமிழகத்தில் காஸ்ட் ஈக்குவேஷன் சோஷியல் இன்ஜினியரிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் துரைமுருகன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர், ஓகேங்களா? அதே போல் அந்த கட்சியில் துரைமுருகன் அடுத்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர்னா ஜெகத்ரட்சகன் அவர்கள் தான், ஓகேங்களா? ஜெகத்ரட்சகனும் எம்பியாக தான் இருக்கார், கட்சியில் முக்கிய பதவியில் இல்லை. அதே போல் அமைச்சரையும் ஒரு சில பேர் தான் இருக்காங்க, ஓகேங்களா? இப்போ துரைமுருகன் அவர் போயிட்டா வட தமிழகத்தில் ஒரு முக்கியமான சமூகமாக இருக்கும்போது அதுக்கு யார் டிஆர் பாலு போட்டால் எப்படி சரியாகும்? அதுக்கு ஈக்குவலாக தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு போட்டால் தானே வட தமிழகத்தில் அதை ஈக்குவல் பண்ண முடியும். ஆனால் அதை லயபிலிட்டியாக கட்சி பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் செய்ய விட மாட்டாங்க. இதெல்லாம் அந்த துரைமுருகன் சமூகத்தை சேர்ந்தவே என்ன சம்பவம்ல அந்த சீனியாரிட்டியோட லீடர்ஸ் வேணும்ல. அந்த சீனியாரிட்டியோடு ஜெகத்ரட்சகன் இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட ரேஸில் சுத்தமாக இல்லை. அவர் பிஸ்னஸை பார்க்கணும். அதுபோக அவர் பிஜேபியோட உறவில் இருக்கிறார் என்ற சந்தேகம் திமுக தலைமைக்கு இருக்கிறது. ஏன்னா அவர் மீது அவரை உடனடியாக கைது செய்யக்கூடிய அளவுக்கு இலங்கையில் செய்த முதலீடு உள்ளிட்ட ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அவரை தொடாமல் பிஜேபி வைத்திருப்பதற்கு காரணம் அவர் பிஜேபியோடு பராமரித்து வரும் ரகசிய உறவு என்று கட்சி தலைமை நினைக்கிறது. அதனால் அவர் ரேஸ்லேயே இல்லை. அப்போது அந்த சீனியாரிட்டி இல்லாத ஒருத்தரை கொண்டு எப்படி நீங்கள் பொதுச் செயலாளராக போடுவீங்க? ஆராசாவுக்கு கொடுக்காமல் இருக்கிறதே இதைத்தான் காரணமாக சொல்லுவாங்க. அவருக்கு சீனியாரிட்டி இல்லை, ரிலேட்டிவ்லி ஜூனியர் டு டிஆர் பாலு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா கருணாநிதிக்கு பேராசிரியர் அன்பழகன்னா கருணாநிதியை விட கட்சியில் மூத்தவர். கருணாநிதி போஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்கும்போதே அவர் மேடையில் பேச ஆரம்பிச்சிட்டார். அதனால் சீனியாரிட்டி அடிப்படையில் அன்பழகன் என்று வைத்திருந்தார்கள். அதற்கு ஈக்குவலான ஒரு நபரை பார்த்து வைப்பது தான் சரியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போது யார் இருக்காங்க? துரைமுருகனோட சீனியாரிட்டிக்கு நிகராக இந்த பொதுச் செயலாளர் பதவி என்று வரும்போது சீனியாரிட்டி தான் வேலை செய்யுமே ஒழிய காஸ்ட் ஈக்குவேஷன் வேலை செய்யாது. தெரிஞ்சு டிஆர் பாலுக்கு அடுத்த இடத்துலையும் ஜெகத்ரட்சகன் இருக்கார்.
இருக்காரு. ஆனால் இல்லை நீங்கள் சொன்ன இதுவும் அது ஒன்று. இன்னொன்று, வேறு கட்சியிலிருந்து வந்தவர் அல்லவா, அதை பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல. அப்படி பார்த்தால் திரு வேலு அவர்கள் இந்த பதவிக்கெல்லாம் வரவே கூடாது. ஆனால் அவர் தான் இப்போது இந்த முக்கிய முடிவுகளை எடுக்கும் நிலையில் இருக்கிறார். ஏன்னா பொருளாளராக அடுத்து திரு வேலு அவர்கள் தான் வருவதாக சொல்கிறார்கள். டிஆர் பாலு அவர்களை பொறுத்தவரைக்கும் அப்போ அவரும் சீனியாரிட்டி, அவரும் வயதாகி விட்டது. ஸோ அவரும் வந்து ரொம்ப நாளாக இருக்க முடியாது, அதிகபட்சம் 10 வருஷம் இருக்க முடியுமா? ஆக்டிவாக இருக்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே அவர் ஆக்டிவாக இல்லை சொல்லலாம். பட் பொதுச்செயலாளர் பதவிக்கு வந்து இந்த தலைமை நிலைய அறிக்கையில் கையெழுத்து போகிறத தவிர வேறு எதுக்கு கன்சல்ட் பண்ணுறாங்க? இப்போவே தொடர்புனா அதுக்கு தானே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு டிஆர் பாலுவை போட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க, பையன் மந்திரியாக இருக்காங்க, பேசாமல் உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் விகடன் ஒரு கவர் ஸ்டோரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக தலைகிருக்க வைக்கும் கூட்டணி கட்சிகளின் டிமாண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு கட்சியும் இந்த நேரத்தில் எலெக்ஷனுக்கு இன்னும் 10 மாதங்கள் இருக்குது, ஆனால் இப்போவே வந்து ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கு எத்தனை சீட்டு வேணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், அதே போல் மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இஸ்லாமிய இயக்கங்கள் சொல்லிட்டு எல்லாமே மூளைக்கு ஒரு பக்கமாக புரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது திமுக தலைமை எப்படி பார்க்கும்? டிமாண்ட் ஏற்றும் கூட்டணி கட்சிகள் கிறுகிறுக்கும் அறிவாலயம்ன்றது தான் இந்த கட்டுரையோட தலைப்பு. துரைராஜ் குணசேகரன், பொன் குமரகுருபரன் மற்றும் தனசேகரன் ஆகியோர் எழுதியிருக்கிறார்கள். தொடர்ந்து வந்து ஸ்டாலின் இப்போ ஒரு மாதமாக பேசுறதில்லை, அதுக்கு முன்பு வரை திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பேசியது என்னவென்றால், இந்த கூட்டணியை உடைக்க முடியாது, கூட்டணி தான் திமுகவின் பலம், இந்த கூட்டணி யார் நினைத்தாலும் உடைக்க முடியாது அப்படின்ட்டுலாம் தொடர்ந்து அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த கூட்டணியில் இருக்க கட்சிகளே பேசினாங்க இல்லைங்களா? இப்போது தேர்தல் நெருங்குது, இது இப்படித்தான் டெவலப்மெண்ட்டு வரும். திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கூட்டணி கட்சிகளைத்தான் கேடயமாக பயன்படுத்தி கொண்டு 4 ஆண்டுகளாக பயணம் செய்து வருகிறதுன்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். ஆளுநரோட ரொம்ப வேகமாக மோதல் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் எல்லாம் ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டுற வேலையெல்லாம் கூட்டணி கட்சிகிட்ட கொடுத்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? கம்யூனிஸ்ட்டு கொடுத்துருவாங்க, விசிகே வந்துடுவாங்க. கூட்டணி கட்சிகள் பூரா கருப்பு கொடி காட்டிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திட்டு இருப்பாங்க. இவங்க போய் அப்பாவும் பையனும் அங்கே உள்ள மட்டன் சமோசா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டு. அதே போல் மத்திய அரசை கண்டிப்பதாகட்டும், இடஒதுக்கீடு குறித்து பேசுவதாகட்டும், மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதாகட்டும், இது போல் பல்வேறு விவகாரங்களுக்கு கூட்டணி கட்சிகளை பயன்படுத்தி கொண்டு வந்தார். இல்லை அவங்க அப்படின்னா இப்போ இஸ்லாமிற்கு ஏதாவது ஒரு விஷயம் சென்ட்ரல் நடக்குதுன்னா அதை காங்கிரஸ் வச்சு டிஃபெண்ட் பண்ணுவாங்க, எதிர்ப்பாங்க. தலித்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா விடுதலை சிறுத்தைகள், அதே போல் தொழிலாளர் போராட்டம், அதே போல் போக்குவரத்து இருக்காங்களே அந்த சங்கம் மூலமாக சிஐடி மூலமாக ஏதாவது பிரச்சனை வந்தால் கம்யூனிஸ்ட்டுகளை வச்சு ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ இஸ்லாமிய இயக்கங்களுக்கு இப்போ வக்பு வாரியம் அந்த மாதிரி போர்டு வருதுன்னா இஸ்லாமிய இயக்கங்கள் அவங்க வந்து முன்னாடி நிற்பாங்க. ஸோ திமுகவுக்கு ஒரு கேடயமாக இருக்கிறது கூட்டணி கட்சிகள் தான். இவர் திரு சிபிஎம் செக்ரட்டரி திரு சண்முகம் அவர்கள் 2021 அதிக தொகுதிகளை கேட்டோம், குறைந்த தொகுதிகளே ஒதுக்கப்பட்டன. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்ற கொள்கையின் அடிப்படையில் குறைந்த தொகுதிகளை ஏற்றுக்கொண்டோம். அதே அணுகுமுறை இந்த தேர்தலிலும் தொடரக்கூடாது. தமிழ்நாட்டில் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட போதும் திமுக தனித்து நின்று வெற்றி பெறுவது சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு அசர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கணும். அது திமுக நலத்திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தினாலும் கூட்டணி கட்சிகளின் துணை இல்லாமல் இதை திமுக வெற்றி பெறுவது என்பது சாத்தியமில்லைன்றது. ஏன்னா இதுதான் உங்களோட பலம் மற்றும் பலவீனம்ன்றதை கூட்டணி கட்சிகள் புரிந்து கொண்டு விட்டன. இன்றைக்கி எதிர்முகாமில் என்ன நடக்குதுன்றதை நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பாரதிய ஜனதா கட்சியே வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லி அந்த கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல் திமுகவுக்கு இந்த கூட்டணி எவ்வளவு பலமோ அதே போல் பலவீனம் எதுன்னா கூட்டணி கட்சிகளை அனுசரித்து போகவில்லை என்றால் திமுக மன்னிக்கவும். இன்றைக்கி திரு சண்முகம் அவர்கள் வெளிப்படையாக இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். திரு சண்முகம் அவர்கள் வெளிப்படையாக இப்படி பேசுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. மிக முக்கியமான காரணமாக நாம் குறிப்பிட வேண்டியது செங்கொடி தொண்டர்களிடையே எழுந்திருக்கக்கூடிய கடுமையான எதிர்ப்பு. சில நாட்கள் முன்பு கூட நாம் பேசணும். அந்த தாடிக்கொம்பு பகுதியில் திண்டுக்கல்லில் தாடிக்கொம்பு பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிரச்சார இயக்கம் நடத்தும்போது இந்து முன்னணியை சேர்ந்தவர்களுக்கும் இவர்களுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு அது கைகலப்பில் போய் முடிந்து சிபிஎம் ஆளுங்களை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிவிட்டாங்க. இதை அனுசரித்து போயிருந்திருக்கணும். இது கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாகத்தான் அரசு நின்றிருக்க வேண்டும், கட்சி நின்றிருக்க வேண்டும். ஆனால் முதல்வரின் கவனத்துக்கு இது போல் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. சிபிஎம் இதை ரொம்ப சீரியஸாக பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி இருக்குல்ல, மாவட்ட குழு இருக்குல்ல, அந்த மாவட்ட குழுவிலேருந்து என்ன பரிந்துரை வரும்? நம்ம ஒரு பிரச்சார இயக்கம் நடத்துகிற மக்கள்கிட்ட அவங்க வந்து வம்பு இழுக்கிறாங்க, வம்பு இழுத்துட்டு நம்மளே பிடிச்சி ரிமாண்டு பண்ணுறாங்கன்னா இது எதுக்கு நம்ம அந்த கூட்டணி கட்சிக்கு
சுமந்துக்கிட்டு இருக்கணும் என்று நாம் சொல்லியிருக்கோம். சண்முகம் வந்து கூட்டணி கட்சிகளின் மனநிலையை பிரதிபலித்திருக்கிறார் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த அரசு வந்தது முதல் தொடர்ந்து தொழிலாளர் விரோத போக்கு இந்த அரசில் நிலவுகிறது என்பதை சிபிஎம் கட்சியை பலமுறை சொல்லியிருக்கிறது. நாம் ஒரு 3-4 வருடங்களாகவே பேசி கொண்டிருக்கிறோம். இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் தொடர்ந்து கரூர் ரவுடி கும்பலால் மிரட்டப்பட்ட விவகாரங்களை நாம் பேசியிருக்கிறோம். 2021 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் போக்குவரத்து தொழிலாளிகளின் நிலுவைத் தொகையை முழுவதுமாக கொடுப்போம் என்று வாக்குறுதி அளித்த திமுக இன்னைக்கு வரைக்கும் போக்குவரத்து தொழிலாளிகள் நிலுவையை கொடுக்கவில்லை. அந்த தொழிலாளிங்க தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் மிக முக்கியமாக இந்த ஜாக்டோஜியோ, சிபிஎம் பின்புலத்தில் இயங்கக்கூடிய ஜாக்டோஜியோ அரசு ஊழியர் ஆசிரியர் கோரிக்கை என்பது நிறைவேற்றாதது மட்டுமல்லாமல் இருக்கும் சலுகைகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் பறித்து கொண்டது என்ற விமர்சனம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் உச்சமாக நாம் பார்க்க வேண்டியது சாம்சங் தொழிலாளிகளின் போராட்டம். அதில் இந்த சாம்சங் நிர்வாகம் தொடர்ந்து தொழிலாளிகளுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்த போது, அவர்கள் நீண்ட நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட போது தமிழ்நாடு அரசு அதில் தலையிட்டு அந்த பிரச்சனையை முடித்து வைப்பதற்கு பதிலாக சாம்சங் நிர்வாகத்துக்கு ஆதரவாக நின்றது. சாம்சங் நிர்வாகத்துக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் நிலைப்பாடு எடுத்தார். சங்கத்தை அங்கீகரிக்கவில்லை என்றதெல்லாம் அவங்க தொடர் போராட்டம் நடத்தி அந்த சமயத்தில் தான் முதல் முறையாக திமுகவை தொழிலாளர் விரோத அரசு என்று குற்றம் சுமத்தினார்கள்ன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்த தொழிலாளி தான் கட்சிக்கு லெவி கட்டி கட்சியை நடத்துகிறான். ஸோ அவர்களை பகைத்து கொண்டு எதற்காக இந்த கூட்டணியில் இருக்க வேண்டும் என்றால் எதிர்ப்புறத்திலே பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்ற ஒரே காரணத்துக்காக தான் இருக்கிறோம். ஸோ அந்த ஒரே காரணத்துக்காக நாங்கள் இந்த கூட்டணியில் தொடர்ந்தே தீர்வோம், வேறு வழியில்லை என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் வெளியே போய் தனியாக போட்டிடுறதுக்கு தயங்க மாட்டோன்றது சண்முகம் தெளிவாக சொல்லுவார். அதே போல் விடுதலை சிறுத்தைகளை பற்றி நாம் பலமுறை பேசியிருக்கோம். கடைசியாக பேசின திருமா விடுதலை சிறுத்தைகளுக்கு 10 சீட்டுகள் தருகிறோம், அதற்கு மேல் தரமாட்டோம் என்று கூறுவார்கள். அது உங்கள் மதிப்பீடு. எங்களை பொறுத்தவரை 234 தொகுதிகளுக்கும் நாங்கள் தகுதியானவர்கள் தான். டீபன் கொடுத்து ஏமாற்றலாம் என்று கணக்கு போடாதீர்கள்னு திருமாவளவன் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். ஸோ இரட்டை இலக்கத்துக்கு குறைவாக சீட்டுகளை விடுதலை சிறுத்தைகள் இந்த முறை பெற்றுக்கொள்ளாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கூட்டணிக்குள் ஒரு கூட்டணி அமையும் என்று நான் சொல்லியிருக்கேன். சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பே, காங்கிரஸ் கட்சிக்குள்ள தீவிரவாதம் மிதவாதம்னு 2 அணிகள் இருந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பால கங்காதர திலகர்லாம் மிதவாதிகள், அதுக்கப்புறம் தீவிரவாதிகள் எனக்கு யாரும் தெரியல பேர் வந்து சுபாஷ் சந்திரபோஸா? சுபாஷ் தீவிர அந்த அணியில் தான் இருந்தார். கரெக்டு தான். திலக்கே இந்த அணியில் தான் இருந்தார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். சுபாஷுக்கு எதிராகத்தான் சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட போது தான் காந்தி சத்தியமூர்த்தியை தலைவராகிறார், சுபாஷ் ஜெயிக்கிறார். ஸோ அது போல் காங்கிரஸ்குள்ளே 2 அணிகள் செயல்பட்டது போல் இந்த திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு அணியாக இது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அண்ணன் திரு வேல்முருகனை எடுத்துக்கொண்டால், வேல்முருகனை சட்டப்பேரவையிலே வச்சு அவமானப்படுத்தினாங்கன்றது நம்ம பார்த்தோம். உரிமையில் பேசினார் சேகர்பாபு. அது சிஎம் வேடிக்கை பார்த்துட்டு சிஎம் தான் நடவடிக்கை எடுக்கின்றார். அவர் குமுறலில் இருக்கார். கடைசியாக 2023ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், நெய்வேலியில் கூடுதலாக நெய்வேலி நிலக்கரி நிர்வாகம் கூடுதலாக நிலம் எடுக்கக்கூடாது என்று திரு அன்புமணி அவர்கள் ஒரு போராட்டம் நடத்தி பெரிய வன்முறை வெடித்தது. ஆமாம். அது அப்போது அந்த போராட்டம் கைமீறி போவதிலிருந்து தவிர்ப்பதற்கு இவர்களுக்கு வேல்முருகன் தான் பயன்பட்டார்ன்றதை நம்ம மறுக்கக்கூடாது. வேல்முருகன் எனக்கு 20 தொகுதி கொடுங்கலாம் கேட்கல, 2 தொகுதி கொடுங்க, எனக்குன்னு சின்னத்தில் கொடுங்கன்னு கேட்குறாரு. அதை கொடுத்தா என்ன வானம் இஞ்சி உழுந்துருமா? தகுதியானவர் தானே, அவரோட தேவை இருக்குன்னு தானே நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. அவங்க நினைச்சாங்க தலித்துகளின் ஓட்டை விடுதலை சிறுத்தைகள் பெற்று தந்துவிடும். வன்னியர்களின் ஓட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேல்முருகன் தேவையாக இருக்கிறாரா இல்லையா? இருக்கார். நாம் தமிழருக்கு எதிராக தமிழ் தேசிய வாக்குகளை பெறுவதற்கு இந்த வேல்முருகன் உங்களுக்கு தேவையாக இருக்கிறாரா இல்லையா? அவர் அவமானப்படுத்துறீங்க. அதான் சார், அப்போவே திரு வேல்முருகன் அவர்கள் வெளியில் பிஎம்கே கூட சேர போகிறாங்க, அதனால தான் என்னை இப்படி பேசுகிறாங்கன்ற ஒரு இதை சொல்லியிருந்தார். ஸோ இப்போ பிஎம்கேக்குள்ளே இருக்க சிக்கல்னால இப்போ வேல்முருகன் இன்னும் அவங்களுக்கு திமுகவுக்கு ரொம்ப முக்கியமானவராக மாறுவார். இது எல்லாவற்றை விட மிக முக்கியமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை இவர்கள் நடத்தும் விதம் மற்ற கூட்டணி கட்சிகளை யோசிக்க வைத்திருக்கிறது. முத்துரத்தினத்தை இவர்கள் திமுகவில் சேர்த்தது மற்ற கூட்டணி கட்சிகள் இது எங்களுக்கும் சொல்லப்பட்ட செய்தி என்றே பார்க்கிறார்கள். ஓ, இப்போ நாங்கள் கூட்டணி எடுத்து போனாலும் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தினா உங்கள் கட்சியை உடைப்போம், பார்க்குறியா? அதானே மீனிங்கு. கூட்டணிக்கும் ஒரு தர்மம் இருக்குல்லப்பா. கூட்டணி கட்சிகள் கேட்குறத செஞ்சு கொடுக்க முடியாதது ஒரு வகை. கூட்டணி கட்சியோட தலைவர்களை கொண்டு நீங்கள் உங்கள் கட்சியில் சேர்க்குறது எப்படிப்பா ஏற்றுப்பாங்க?
உன் பிள்ளைய உனக்கு எதிராக திருப்பி விட்டா வேடி பார்ப்பே நீ? ஆ, என்ன வேலை இது? உங்கள் அப்பா கட்சியை செங்குத்தா பொழந்த விட்ற அவரு, இன்றைக்கி வயசாகிடுச்சுன்ட்டு வேடிக்கை காட்டுறீங்களா அவருக்கு? ஆ, தோளில் துண்டை திருப்பி எடுத்து போட்டுக்கிட்டு வந்து கண்ணீர் விட்டா உங்கள் கதி என்ன தெரியுமா? திமுகவுக்கு எதிராக பேசுவதற்கு விஷயங்கள் இல்லை அவரிடம். கமலஹாசனை விட மீண்டும் ஒரு முறை மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு தகுதி இல்லாமல் போய்விட்டாரா? சரி, வேறு வழி இல்லை, அவருக்கு வயசாயிடுச்சு, சரி ஒரு கூட்டணியில் இருக்கவங்க இப்படியே தொடரலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கட்சியில் இருக்கிற ஆளு தூயின்னு வந்து நீங்கள் சேர்க்குறீங்க. அவருக்கு இணையாக நிகராக திராவிட இயக்க அரசியல் அறிந்த, திராவிட அரசியலில் ஊறிய தலைவர் ஒரே ஒருவர் இருக்கிறார் உங்கள் கட்சியில். இப்போ என்ன சாதிச்சிட்டிங்க நீங்கள் முத்துரத்தினத்தை சேர்த்து? பல்லட தொகுதி ஜெயிச்சிருவீங்களா? அத்தனை எளிதா? கருணாநிதி இருக்கும்போது செங்குத்தா பொழந்தாரா இல்லையா கட்சியை? பொழந்தார். 17 மாவட்ட செயலாளர்கள் சென்றார்களா இல்லையா கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது? அறிவியாளத்தை மட்டும்தான் கைப்பற்றல. எக்ஸாக்ட்லி ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த நேரத்தில் ஒரு துணைக்கதை சொல்லிவிடுகிறேன், சொல்லலாமாங்க? சொல்லுங்க. அந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேரணி விடிய நடந்துச்சுல, அந்த பேரணி அண்ணா சாலை வழியாக போகிறது. அறிவாலயம் அண்ணா சாலை வழியாக போகும்போது அறிவாலயம் வழியாக போக வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் அனுமதி. கேட்டால் அறிவாலயத்தை கைப்பற்றிடுவாங்க, உள்ளே பூந்துருவாங்க. அப்படியே இன்றைக்கி கொதிநிலையில் இருந்தது வைகோவை வெளியேற்றிய பிறகு. ஜெயலலிதா ஆட்சி, அலெக்சாண்டர் டிஐஜி ஆஃப் இன்டெலிஜென்ஸோ என்னமோ இருக்காது. இது என்ன பர்மிஷன் தானே கொடுங்கன்றாங்க ஜெயலலிதா. மேடம் இதை அலோவ் பண்ணக்கூடாது, லாண்ட் ஆர்டர் பிரச்சனையாகும், அது அவங்க கட்சி பிரச்சனை, இல்லை அந்த கட்சி உடஞ்சா நல்லது தானேன்றாங்க ஜெயலலிதா. நடக்கட்டும், அறிவாலயத்தை கைப்பற்றிட்டான், அது வேறு மேடம். கலவரமாக மாதிரி லாண்ட் ஆர்டர் பிரச்சனையாச்சு, அது நம்ம பக்கம் திரும்பும். சரி என்ன பண்ணணும்? அறிவாலயத்து பக்கம் மட்டும் ரூட்டை கட் பண்ணணுன்னு ஒத்துக்கிறாங்க. அன்றைக்கி லியோ சொன்ன மாதிரி அறிவாலயத்தை மட்டும் கைப்பற்றலை, கட்சியே கிட்டத்தட்ட போயிடுச்சுன்னாங்க. 96 என்ன நடந்துச்சுன்றதை நம்ம நிறைய பேசியிருக்கோம், அதுக்குள்ளே போக விரும்பல. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு எம்பி போஸ்ட் கொடுத்துருந்தா கிட்டத்தட்ட அந்த நீங்கள் அதே 6 தொகுதியை உதயசூரியன் சின்னத்தில் வாங்கிட்டு அமைதியாக இருந்திருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? இப்போ மதிமுகவில் 12 தொகுதிக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்ய தொடங்கிவிட்டார்கள். இப்போது இது போக அது அவங்களுக்கு பெரிய அளவில் சூடு சொன்னெல்லாம் இல்லை, இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி காமராஜர் கட்சி அமைக்கிறோன்னு அப்பப்போ சவுண்டுக்கு கொடுப்பாங்க. இப்போது இவர்களே அமைதியாக இருந்தாலும் மற்றவங்க எல்லாம் கேட்குறான், நம்ம ஒரு பேர் இயக்கம் நாமளும் அமைதியாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னா ஆட்சியில் பங்கு கூடுதல் இடங்கள்னு காங்கிரஸ் கட்சியிலும் சலசலப்பு தொடங்கி இருக்கிறது. இப்போது இவர்களையெல்லாம் கூப்பிட்டு அமைதிப்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் இருக்கிறார்கள்? இல்லை, அப்படி வந்து கூப்பிட்டு பேசினாலும் என்ன சார் பேச முடியும்? ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அது ஃபஸ்ட்டு இதை முடிவு பண்ணுங்கள். பேசுறது யார் இருக்கா? கனிமொழியிடம் இந்த பொறுப்பை கொடுப்பதற்கு அண்ணனுக்கு மனம் வராது. அடுத்தது துரைமுருகன் பேசுவாரா? துரைமுருகன் பேசுவார். துரைமுருகன் பேசும் வல்லமை படைத்தவர். உங்களுக்கு நீ கடந்த காலத்தை பாருங்கள், அந்த பக்கம் பிஜேபியில் இருக்குங்க அப்படின்ட்டு நகைச்சுவையாக பேசி அந்த பேச்சுவார்த்தையை எளிதில் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய வல்லமை படைத்தவர் துரைமுருகன். துரைமுருகன் இப்போ ஒரு கதை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. தம்பி இப்படி தான் பாருங்கள், 1980 தேர்தல்ன்ட்டு ஆரம்பித்தார்னா அவருக்கு சமமாக பேசுவதற்கு அந்த பக்கம் வைகோ மட்டும்தான் இருக்கார். இதே மாதிரி கதையை ஏவா வேலு பேசினார்னா, யோ நீயே பாகிராஜ் கட்சியிலேருந்து வந்த மூடின்னு உகாருன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? நீங்கள் அவரை உரங்கிட்டுருக்கீங்க. அப்போ யார் இருக்கா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு? இப்போது இந்த சைடு கூட்டணி கட்சியில் இருக்கவங்களுக்கு உங்களோட வீக்னஸ் தெரிஞ்சிருச்சு. நீங்கள் டெலிபிராம்டரோ துண்டு சீட்டோ இல்லாமல் எதுவுமே பேச முடியாது. அப்போது பேச்சுவார்த்தை எப்படி நடத்துவீர்கள்? இன்னொன்று, தலைவர் இந்த லெவலில் பேச்சுவார்த்தையில் நடத்தக்கூடாது. 2ஆம் கட்டத்தில் இருப்பவர்கள் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல நடத்தணும். சரி, பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு யாராவது ஒருவர் தகுதியாக இருக்கிறார்கள் என்று தேடி பார்த்தா இந்த இடத்தில் தான் திராவிட மாப்பிள்ளை சார் வருகிறார். அந்த திராவிட மாப்பிள்ளை சார் அப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் என்ன சொல்லுங்க? என்ன? விண்வெளி நாயக. வரும் கரெக்டாக இருக்கும். 2வது லைன் நான் சொல்லிடுறேன். விடியல் வீரா. விடியாது இந்த வாட்டி பாருங்க. திராவிட மாப்பிள்ளை சாரால் அறிவாலயத்தில் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா? வீட்டுக்கு கூப்பிட்டு பேசுவார், சென்ட் ஆஃப் ரோட்டில் கூப்பிட்டு பேசுவார். அப்படியே சென்ட் ஆஃப் ரோடு வீட்டில் கூப்பிட்டு பேசினாலும் சண்முகம் போகிற, போக மாட்டேன். வைகோ போகிற, ஜவஹர்லால் போவார், திருமா போவார். மற்றவங்க மாப்பிள்ளை சாரை அறிவாலயத்தில் உட்கார வைக்க முடியுமா? கனிமொழிக்கு ரூம் கொடுத்ததுக்கே கிதக்குன்னு உட்காந்துருக்காங்க. இது கட்சிக்காரங்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரூமை பூட்டிடலான்ட்டு.
அப்போ அவங்ககிட்ட இந்த பொறுப்பு ஒப்படைக்க முடியாது. இன்னொன்று கனிமொழி இவங்க ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. குடும்பம் ஒரு 12 சீட்டு என்னம்மா பாசிச பாஜக எதுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். கருணாநிதி துரைமுருகனை கூட வச்சுருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் 12 சீட்டு போட்டிடுறதுக்கு ஆள் இருக்காயா கட்சியிலேன்னு பொசுக்குன்னு போட்டுருவார். அவங்க கோச்சுக்கிட்டாங்கன்னா கலைஞர் விட்டுங்க, அவர் நகைச்சுவாக பேசுவார், உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் போய் பெருசு பண்ணிக்கிட்டு வேணும் இவர் தான் பேச சொல்லுவார். அதில் பாருங்க தம்பி அப்படி ஊட்டிட்டு போயிடுவார். இன்றைக்கி நீங்கள் அவரை ஓரம் கட்டுறீங்க. அப்போ அவர் பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்கு யார் இருக்கா அவங்கக்கிட்ட? இன்றைக்கி 10 மாதங்களுக்கு முன்பு இந்த ஜூன் 1 நல்ல ஸ்டோரி டீட்டெயிலாக எழுதிட்டாங்க இவ்வளோ கேட்க போகிறாங்கன்னு. இப்போ கூட்டணி கட்சிகளோட கேள்வி நியாயம் தானே. நீ திராவிட மாடல் ஆட்சின்லாம் சொல்கிறீங்க, நாங்கள் இல்லாமல் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்துருக்குமா? இப்போ நாங்கள் இல்லாமல் மீண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை உங்களால் நடத்த முடியுமா? இன்னொன்று, இந்த பேச்சுவார்த்தை முடிவெடுக்கும் பொறுப்புகள் எல்லாம் அடுத்த கட்ட தலைவர்களுக்கு வந்து விட்டது. உங்களுக்கு நினைவு இருக்கும், இந்த சாம்சங் தொழிலாளர்கள் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கும்போது அந்த அறிவு குறைந்த டிஆர்பி ராஜா எவ்வளவு ஏளனமாக அதை நடத்தினான்றது உங்களுக்கு நினைவு இருக்கா? இதை ரசிப்பாங்களா கம்யூனிஸ்ட் தலைவர்கள்? இப்போ டிஆர்பி ராஜாவை பேச்சுவார்த்தை நடத்த உட்கார வச்சாங்கன்னா என்ன ஆகும்? இந்த அளவுக்கு அனுபவமும் சீனியாரிட்டியும் உள்ள இன்னொரு தலைவர் யார் என்றால் அண்ணன் திரு எனது அருமை நண்பர் திரு பிடிஆர் அவர்கள். நேரு பிடிஆர் அவுட் சோர்ஸ் பண்ணுவார். ஆனால் இங்கே இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்குலாம் அமெரிக்காவில் எஸ்தர் டஃபல்னு ஒருத்தர் இருக்காங்க, நான் வேணா கூட்டம் வரேன் என்னன்றார். நேரு ஒரு 5 நிமிஷம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். என்ன தம்பி அவன் பாட்டுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கான், அவருக்கு பேச வராது. கௌதம். ஆமாம், எத்தவனை கெட்ட வார்த்தை தான். இப்போ யார் இருக்கா? பொன்முடி பேசுவாராங்க சார். பொன்முடி ஓரளவுக்கு சீனியாரிட்டி இருக்குது. பொன்முடி பேசக்கூடியவர். முடிச்சு விட்டாங்களே, முடிச்சு விட்டாங்க. ஆராசா பேச மாட்டார். ஆராசா பேசலாம். ஆராசாவை மற்றவர்கள் அதே கோணத்தில் அணுகணும்ல. மேடை பேச்சு வேறு, டிப்ளமசி வேறு. இதுக்கு தேவை டிப்ளமசி. எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணக்கூடிய டிப்ளமசி வேணும். இது ஒரு ஆர்ட்டு, அது ஒரு ஆர்ட்டு, அது வேறு. நல்லா மேடையில் பேசுகிறாருன்றதுக்காக தமிழறிவு மணியை கூட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்த உட்கார வைப்பீங்களா? இது ஒரு ஆர்ட்டு. இது அதிமுகவில் இதில் கரகண்டவங்க தங்கமணி, வேலுமணி, வைத்திலிங்கம் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் முடித்து ஃபைனலைஸ் ஆகி பல ரவுண்டு நடந்து ஃபைனலைஸ் ஆகி லாஸ்ட்டாக சைன் பண்ணுறது தான் போஸ்ட் கார்டு வருவாங்க. பார்த்துறீங்களா? இவங்க ஒரு 3-4 ரவுண்டு முடித்து அடுத்த ரவுண்டு சசிகலா முடித்து லாஸ்ட் ரவுண்டு இங்கே யார் இருக்கா? சார் இப்போ பொன்முடியை விளக்கணும், துரைமுருகன் அவர்களை விளக்கணும், இப்படியெல்லாம் ஒருத்தவங்க முடிவு எடுத்திருப்பாங்கல்ல சார், அது யாரு சார்? யூசி என்னம்மா சந்தேகம் உங்களுக்கு அதில்? இப்போ அவர் யோசிச்சிருக்க மாட்டாரா? இப்போ துரைமுருகன் அவர்களை விளக்குனா இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைக்கெல்லாம் இவர் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி 26 தேர்தலை சந்திக்க போகிறவரில் யோசிக்கணும். யூசி ஏன் யோசிக்கணும்? யூசிக்கு இன்னைக்கு கதை கெட்ட பேர் வருங்க, தூக்கிடுங்க. அதான் நல்லது. அப்படியே சொல்கிறீங்க சார் சொல்லிட்டாரு, தூக்கிட்டு அவர் போய் ஹாஸ்பிட்டல் படுத்துக்கினாரு. இப்போ கட்சி யார் தூக்குறது? அதான் அப்போ அவர் ஏதோ ஒரு பிளான் வச்சுருந்துருப்பாரு. யார்? யூசியா? எந்த பிளானும் இல்லை அவருக்கு. இன்றைக்கி கதை இன்றைக்கி ஓடணும். இன்றைக்கி முருகானத்தை ஓரங்கட்டுறதுக்கு என்ன பண்ணணும், அவ்வளோதான். இதை ஒரு கட்சி, இதனால தான் கட்சி எப்படி நடத்துறதுன்னு அதிகாரிகிட்ட கேட்கக்கூடாது, கட்சி தலைவன் தான் முடிவெடுக்கணும். இவர் அதையும் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாரு. இன்றைக்கி இவங்களோட சிந்தனையே, இவங்களோட சிக்கலே கட்சி நடத்துகிறதே அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. அவுட் சோர்ஸ் பண்ணி பண்ணி பழகி தான் கட்சி எப்படி நடத்தணும், அதாவது உடன்பிறப்பே வான்ற ஒரு விஷயத்த ஐபேக்குன்னு ஒருத்தன் வந்து தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கருணாநிதி எந்த உடன்பிறப்பே வான் டெய்லி கடிதம் எழுதிருப்பாரா? நேரு விட்டு திருச்சியில் ஒரு மாநாடு, இந்நேரம் வந்து தேர்தல் நிதி வசூல் மாநாடுன்னு ஒன்று நடத்தி சும்மா அதில் என்ன 5 லட்ச ரூபா வரும், அதை வச்சா தேர்தல் நடத்துகிறாங்க. ஆனால் அது ஒரு இது இதை எடுத்துக்கிட்டு வீதி வீதியாக கையில் ரசீதோடு போகணும், தேர்தல் நிதி கொடுங்கன்னு போகணும், எல்லாரையும் சந்திக்கணும், அப்படி அதை பிரச்சார இயக்கமாக மாற்றணும். அப்புறம் மேடையில் திருச்சி வந்து தேர்தல் நிதிக்காக இவ்வளவுக்கான காசோலையை கொடுத்தாருன்னு வாங்கிட்டு என்னையா இவ்வளோ வசூல் பண்ண, அது ஒரு ஈவெண்ட்டு. அதாவது கட்சி தொண்டனை தேர்தலுக்கு தயார்படுத்துறதுக்கான ஈவெண்ட், தேர்தல் நிதி சேகரிக்கும் மாநாடுன்னு ஒன்று போட்டார்னா தேர்தலுக்கு ரெடின்ட்டு அர்த்தம். இங்கே மாவட்ட செயலாளர் கூட்டத்தை காணொலி காட்சியில் இன்னும் நடத்திட்டு இருக்கீங்க. ஸோ விகடன் ஸ்டோரி ஜஸ்ட்டு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. இதுதான் அதிமுக பாஜக கூட்டணியோட பலம்.
இன்றைக்கி கூட்டணி வலுவாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தாலும் கூட்டணி வலுவாக இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும். அப்போது இறுதி கட்டத்தில் இது நாள் ஆக இன்னும் இது பிரச்சனை வெடிக்கும். சரி, இன்றைக்கி இது பிரச்சனை இருக்குன்றது இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷனோ மெக்கானிசமோ டிஎம்கே கிட்ட இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ இந்த குழப்பம் அதிகரிக்கும் போது எதிராளி வீக் ஆனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கான சதவிகிதம் அதிகரிக்கிறது. நம்ம நேற்று பேசும்போது நம்ம சொன்னோம், எல்லாரை விட அட்வான்ஸாக ஜூலை மாதமே பிரச்சாரத்தை ஒரு எடப்பாடி ஏன் தொடங்குறான்னா இதுதான் பலம். நான் ரெடி பாஸ்ன்னா நீங்கள் எப்படி ரெடி ஆவீங்க? இப்போ வந்து வாங்க நம்ம ஜாயிண்ட்டாக ஒரு கூட்டம் போகலான்னா சீட்டு நம்பர் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுங்கன்னு வாங்க. இதுக்கு நடுவில் இவங்களே பழைய ஆட்களே இவ்வளோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. புதிதாக ஒருவர் டார்ச் லைட்டோடு வந்திருக்கிறார். உங்களுக்கு எத்தனை வேணும் சார்? டார்ச் லைட்டுக்கு 2 செல்லு, 2வது வேணும். என் கூடவே அருணாச்சலம்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கார், பாவமாக இல்லை? அவருக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா வேறு யாருக்காவது இந்த 10 வாட்டி தக் லைஃப்பை பார்த்தேன்னு ஒருத்தர் சொல்லி சுற்றிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு சீட்டு கொடுத்து அவனுக்கு ஒரு எம்எல்ஏவாவது நான் ஆக்கணும். ஸோ இதுதான் திமுக எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல். இதை பெண்ணோ ஷோ டைமோ பஸ் அண்ட் சேட்டரோ ஐபேக்கோ தீர்க்க முடியாத சிக்கல். இதை கட்சி தலைவர் மற்றும் தலைவர்கள் தான் தீர்க்க வேண்டும். இதை எப்படி தீர்க்கப் போகிறார் என்பது தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்பு உள்ள சவால். ஆக்சுவலாக அவங்க வந்து நிறைய ரீசன் சொல்கிறாங்க சார். திமுக தரப்பில் 2016 வந்து 41 சீட் நாங்கள் காங்கிரஸ் கொடுத்தோம். அப்படி கொடுக்கும்போது வந்து அவங்க 8 தான் வின் பண்ணாங்க. ஒரு வேளை வந்து அவங்களுக்கு குறைவாக கொடுத்து நம்ம போட்டியிருந்தா நேரடியாக 2014 நம்ம வந்து வின் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரி சொல்கிறாங்க. அதே போல் உதயசூரியன் இப்போ தனிச்சின்னம் வந்து எல்லாத்தையும் கொடுக்கலாம், சொந்த கட்சி. அதை தாண்டி உதயசூரியனுக்குன்னு ஒரு பலம் இருக்குது. இப்போ உதயசூரியனா ரெட்டலையா அப்படின்னு வரும்போது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுங்க. உதயசூரியனா அவங்களுக்கு தனிச்சின்னமான்னு பார்த்தா எது அவங்களுக்கு பலம்னா உதயசூரியமா இரட்டலையா அதுதான் பலமாக இருக்கும், அதுதான் நம்மளுக்கு வந்து சீட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 2026 தேர்தல் இந்த பக்கம் வந்து கூட்டணி வந்து கன்ஃபார்ம் பண்ணல, ஓகேங்களா? இந்த பக்கம் வந்து எங்களை விட்டால் வழியே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா? திமுக கூட்டணியில் நம்ம எத்தனை சீட் நம்ம கொடுத்தாலும் அதை வாங்கி போவாங்க நம்ம கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. அது சாத்தியமா? கூட்டணி கட்சிகள் அப்படி நடக்குமா? அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இல்லையோ. 41 சீட்டு கொடுத்தா வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அதை நாங்கள் போட்டிட்டு இருந்தோம்னா ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருப்போன்ட்டு திமுக சொல்வது உண்மை. ஆனால் முழுமையாக அப்படியே உங்கள் பின்னால் உறுதியாக நிற்கும் சிறுபான்மையினர் திமுகவுக்காக நிற்கிறார்களா, காங்கிரஸுக்காக நிற்கிறார்களா? காங்கிரஸ். இல்லை, அது 2016 அந்த நிலைமை இல்லை, இப்போ ஏற்பட்டுருக்கு. இன்றைக்கி கதை தான் நம்ம பேசணும். 16 நீங்கள் வந்து 41 சீட்டு கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்தது பூரா வேஸ்ட்டுங்க என்ன சொல்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன். இன்றைக்கி அவங்க 40 சீட்டு கொடுத்தாங்கன்னா வேஸ்ட்டுன்னு நீங்கள் கருதலாம். ஆனால் காங்கிரஸ் பிரிந்து சென்றால் காங்கிரஸ் பின்னால் சிறுபான்மையினர் செல்வார்களா, திமுகவிடம் நிற்பார்களா? காங்கிரஸ் தான் போவாங்க. நீங்கள் எப்படிப்பட்ட கபட வேடதாரிகள் என்பது சிறுபான்மையினர் அறியாததா? அவங்களாவதுக்கு இந்து முன்னணி வச்சு பேரை இந்து முன்னணி வச்சு முருகனுக்கு மாநாடு நடத்துகிறாங்க. நீங்கள் கவர்மெண்ட் மாநாடு நடத்துனீங்க, எலெக்ஷனுக்கு வேலை தூக்குனீங்க, கேட்குறீங்க நீங்கள் எங்களுக்கு வேறு என்ன அவங்களுக்கு வேறு என்ன ஆப்ஷன்ட்டு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க போகிறதில்ல, ரைட்டா? உரிய மரியாதையை கொடுக்காத இந்த கூட்டணியில் இருப்பதற்கு பதிலாக இன்னொன்று, காங்கிரஸ் இங்கே இருந்தே ஆகணுன்றதுக்கு 4 எம்பி சீட்டில் ஒரு எம்பி சீட்டை கொடுத்துருக்கலாமா? கமலுக்கு பதிலாக கொடுக்கல, அந்த பேச்சே இடல, ரைட்டாக? கன்சிடர் கூட நீங்கள் பண்ணல இல்லையே. கேட்கவும் இல்லை. ஏப்பா இவர் தான் வாலி கொடுத்தா போதுன்னு உட்காந்துருக்காங்க, அப்புறம் எப்படி கேட்பாங்க? தலைமையிட நீங்கள் பேசியிருக்கலாம், இல்லது ஆஃபர் பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஒரு எம்பி டெல்லிக்கு போய் திமுகவுக்கு ஒன்றும் தூக்கி நிப்பாட்ட போகிறதில்ல. ஆனால் காங்கிரஸ்க்கு ஒரு எம்பி ஆஃபர் பண்ணிங்கன்னா அலையன்ஸ் சாலிடிஃபைடா? போன வாட்டி 25 போட்டிக்கிட்டாங்களா? ஆமாம், கூட்டணி கட்சிகளை வந்து கொஞ்சம் இது பண்ணலாம். 25 போட்டிக்கிட்டாங்க, இந்த வாட்டி 15 கொஞ்சம் வாங்கிக்கோங்க, ஒரு எம்பி தரோன்னு சொன்னால் காங்கிரஸ் அதை ஏற்றுக்குதுக்குமா? ராஜ்யசபாவில் நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே 15 பேர் எம்எல்ஏ போய் என்ன ஆக போகுது? பட் தட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ அலையன்ஸை சீல் பண்ணியிருக்கலாம், ரைட்டா? இது பாருங்கள், போன வாட்டி 25 கொடுத்தோம், இந்த வாட்டி 20 வாங்கிக்கிங்க, ஒரு எம்பி தரோம். அந்த ஒரு எம்பி நீங்கள் வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. டார்ச் லைட்டுக்காரருக்கு கொடுத்தீங்களே, இதனால் என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? இந்த டீல் நீங்கள் பண்ணியிருக்கணும்ல, ரைட்? எங்கெங்கே போக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ரைட்டு? இப்போ நீங்கள் காங்கிரஸ் இங்கே ஆட்சி அமைக்க போகிறதில்லை, அண்ட் ஆட்சி அமைத்தாலும் அமைச்சரவையில் பங்கு தரப்போவதில்லை. சிறுபான்மையினருக்காகவே நான் கட்சி நடத்துகிறேன், சிறுபான்மையின் நல காவலன் என்று சொல்லிக்கொண்டு புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு நடிகரோடு கூட்டணி வைக்கலாம் என்று காங்கிரஸ் முடிவெடுத்தால்
பாசிபிளா இல்லையா? அது பாசிபிள். ராகுல் காந்தியே பேசுகிறாரு விஜய் கிட்ட, பாசிபிளா இல்லையா? பாசிபிள். விஜய் சந்தோஷமாக ஏற்றுக்க வர மாட்டாரா? விஜய் அதுதானே காத்திருக்காரு. திரும்பவும் போகிறாரு. அப்போ வந்து திமுகவை விட விஜய் கூட்டணி வந்து பலமாக இருக்கும். எப்படி நடக்காதுன்னு சொல்கிறீங்க? ஏன் நடக்காது? திங்க் பண்ணுவாங்கல்ல. இதுக்கு தான் நீங்கள் அந்த ராஜ்யசபா சொன்னேன். கமலுக்கு கொடுத்ததுனால என்ன பிரயோஜனம்? நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். என்ன பிரயோஜனம்? ஏன்னா 21 எலெக்ஷனில் அவருக்கு சீட்டு கொடுக்கல, பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு 24 ஆமாம், பிரச்சனை பண்ணார். அதுக்கு நீங்கள் அப்போவே கொடுத்துருக்கலாமே. இப்போ கொடுக்குறீங்க ஒரு ராஜ்யசபா. இன் ரிட்டர்ன் வாட் ஆர் யூ கெட்டிங்? ஏதோ ஒரு பிளான்ல தானே சார் அவங்க கொடுத்துருப்பாங்க. எந்த பிளான் இல்லைம்மா, சினிமாக்காரன் கொடுத்துட்டாங்கம்மா, அவ்வளோதாம்மா. 24 ப்ராமிஸ் பண்ணாங்க, கொடுத்தாங்க. அக்ரிமெண்ட்னு வச்சிங்களா. 24 எடப்பாடி கூட தான் ப்ராமிஸ் பண்ணார். திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது, அங்கே ஒரு சிறு சலசலப்பு கூட இல்லை. அந்த தைரியமாக இருக்கலாம். இல்லை, அந்த தைரியமாக இருக்கலாமான்னு பாருங்கள். கொடுத்ததுக்கு ரீசன் சினிமா பழக்கமாக வேறு ஒன்றும் இல்லைம்மா. அவ்வளோ நாள் 3 நாட்களாக இவருக்கு உடல்நிலை சரியில்லை, கடும் காய்ச்சல், மர்ம காய்ச்சல் என்றெல்லாம் உருட்டி கொண்டிருந்தவர்கள் மாநிலங்களவை நாமினேஷனோட வந்து நின்னாரா உதயநிதி? இப்போ கமலுக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ காங்கிரஸ் எங்களுக்கு 40 சீட்டு கொடுங்கன்னு நிற்க போகுது. என்ன பண்ண போறீங்க சொல்லுங்கள். நான் ஜஸ்ட் ஐ எம் ஒர்க்கிங் அவுட் தி பெர்முட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ். திஸ் இஸ் ஹவ் நம்மள மீறி போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். போக மாட்டாங்க. அப்போ தான் இங்கே விஜய் ஃபேக்டர் வருது. ஆமாம், மக்கள் நல கூட்டணின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு பேட் எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஆச்சு தான், யாரும் மறுக்கலை. ஆனால் மக்கள் நல கூட்டணி 2.0 ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. மக்கள் நல கூட்டணி 1ல் என்னென்ன தவறுகளை செய்தோமோ அந்த தவறுகளை எல்லாம் திருத்தி கொண்டு நாங்கள் மக்கள் நல கூட்டணி 2ல் இணைகிறோம் என்று இந்த கட்சிகள் முடிவெடுத்தால் உங்கள் கதி என்ன? பாசிபிளா இல்லையா? அது பாசிபிள். அப்போது நீங்கள் சமரசம் செஞ்சாகணும். கரெக்டாக? கூடுதல் சீட்டுகளை ஒதுக்குவதை தவிர திமுகவுக்கு வேறு வழி இல்லை. பண்ணாங்கன்னா கூட்டணி உடையும். லாஸ்ட் மினிட்டில் கூட்டணி கட்சிகள் உடைத்து கொண்டு போவதற்கு தயங்காது. அண்ட் இன்னும் 10 மாத நெருக்கத்தில் ஒருவேளை திமுக தோல்வியடைய போகிறது. இன்றைக்கி வந்து ஜெயிச்சிரோம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, தோல்வியடைய போகிறது. அதுவும் இன்றைக்கி பலன்றது கூட்டணி தான் இல்லையா? இன்றைக்கி எல்லா இடத்துலையும் திமுக ஜெயிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கிறது காரணம் கூட்டணி. அந்த கூட்டணியை உடஞ்சிச்சுன்னா நீங்கள் எப்படி ஜெயிக்க போகிறீங்க? அப்போ ஜெயிக்காத உங்கள் அணியில் நான் எதுக்கு இருக்கணும்? என்னால் தானே ஜெயிக்கிற. எனக்கு மரியாதை ஒன்றா கொடுக்க மாட்டேங்கிற, உன்னை தோக்கடிக்கிறேன். அந்த முடிவு எடுத்தாங்கன்னா எது வேண்டுமானாலும் நடக்கும். அதுதான் இன்றைக்கி ஜூனியரோட கவர் ஸ்டோரி இண்டிகேட் பண்ணுது. இதை இந்த கூட்டணி கட்சிகளோட இந்த பேரத்தை கன்வின்ஸ் பண்ணி சமாதானப்படுத்தி திமுகவோட ஸ்ட்ரென்த்தும் குறையாமல் ஒரு ரைட்டு நம்பரில் இந்த அலையன்ஸை சீல் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்யூமெண்ட் வேணும். அது இருக்கக்கூடிய ஒருவர் கூட இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை. இந்த ஸ்கில்லை நீங்கள் எத்தகைய ஸ்ட்ராட்டஜி நிறுவனத்திடமும் அவுட் சோர்ஸ் பண்ண முடியாது. அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு தான் இந்த கட்சி ஒரு சாதாரண கட்சி போல் தோன்றும். எல்லாருமே நெகோஷியேட்டர்ஸ். வேலுமணி ஒரு ஸ்கில்ஃபுல் நெகோஷியேட்டர், தங்கமணி ஒரு நெகோஷியேட்டர், முனுசாமி, கேபி முனுசாமி, இவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்ருவார் எடப்பாடி. இப்போ எடப்பாடி எவ்வளோ நெகோஷியேட்டர்? இங்கே யார் இருக்கா நெகோஷியேட் பண்ணக்கூடிய பொசிஷனில் ஸ்கில்லோடு இருக்கக்கூடிய ஆளை நீங்கள் ஓரம் கட்டுறீங்க. எப்படி தவறு செய்கிறாங்கன்றதை சொல்கிறேன். அந்த ஸ்கில் இருக்க ஆளை ஓரம் கட்டுறீங்க. அப்போ என்ன ஆக போகுது பாருங்கள். ஸோ திஸ் 2026 இஸ் கோயிங் டு பி மதர் ஆஃப் ஆல் பேட்டில்ஸ். களம் சமமாக இருக்குது. திமுக கூட்டணி வலுவாக இருக்குது, ஜெயிச்சிருவாங்க ஈஸியாக. இட்ஸ் நாட் லைக் தட். அந்த பக்கமும் வீக்காக தான் இருக்குது. ஏடிஎம்கே பாஜக கூட்டணியும் வெற்றி பெறும் நிலை இல்லை. இது பலவீனம் ஆச்சுனாலே அவங்களோட வெற்றி சதவீதம் அதிகரிக்கிறது. நம்ம தொடர்ந்து இதை பேசிகிட்டே இருக்கோம் சார். நீங்கள் வந்து இதை மாதிரி திமுக அந்த அளவுக்கு பலமாக இல்லை, கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு தடவை பேசும்போதும் எனக்கு அது நம்புற மாதிரி இருக்காது. ஏன்னா என் கண்ணுக்கு அதிமுக தான் பலவீனமாக தெரியுது. பட் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே வர வர அரசு அதிகாரிகள் வந்து திமுகவை கபலீகரம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது புரியுது. அப்படி இருக்கும்போது இந்த திமுகவுடைய நீங்கள் இப்போ சொல்கிறீங்க இல்லையா துரைமுருகன், அது மாதிரி வலுவான ஆட்களெல்லாம் அவங்க இழக்கும்போது நீங்கள் சொல்கிறது நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுவும் இன்னும் 10 மாதம் இருக்கும் பட்சத்தில். கட்சி முடிவுகளை அதிகாரிகிட்ட எந்த தலைவரும் இதுவரைக்கும் ஒப்படைச்சதில்லைம்மா. என் மனசில் எப்படி தோணுன்னா, சவுக்கு சங்கருக்கு வந்து திமுக மேலே ஒரு கோவம், காண்டு, வன்மம். இன்னும் வேறு ஏதாவது வார்த்தை இருக்கப்பா? இல்லை, அவ்வளோ ஸ்ட்ராங்காக போவேன் நான் நினச்சேன். அதனால அவர் ஆசைப்பட்டதை சொல்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு இருந்தது. என் விருப்பத்தை பேசுனேன்னா பொய்ன்னு மக்கள் கடந்து போய்கிட்டே இருப்பாங்கம்மா. நான் அரசியலை அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். என் விருப்பத்தை பேசலை. என் விருப்பம் வேற இருக்கலாம். அது என்னோடய விருப்பம்லாம் நடக்காது, புரிஞ்சுக்குங்க. இருக்கிறத நான் பேசுகிறேன்.
திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அத்தனை அமைச்சர்கள் அத்தனை எம்எல்ஏக்களையும் கண்காணிப்பில் வைத்திருந்தார். அந்த அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களை கண்காணிப்பில் வைத்திருக்கும் வேலை அப்போது உளவுத்துறை ஐஜியாக இருந்த திரு மோகன்தாஸ் உடையது. அவர் சார் இந்த எம்எல்ஏ இப்படி பண்ணுறாரு, இந்த மந்திரி இப்படி பண்ணுறாருன்றது அறிக்கையை தான் கொடுப்பார். அவர் தூக்கணுமா வேணாமா என்ன பண்ணணும், இல்லை தோட்டத்துக்கு ராமாவரம் தோட்டத்துக்கு கூப்பிட்டு ஒரு மூஞ்சில் ஒரு குத்து விடணுமான்றதெல்லாம் எம்ஜிஆர் முடிவெடுப்பார். கருணாநிதி சொல்லவே வேணாம், அவரே எடுக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடியவர். ஜெயலலிதா அவரிடம் பணியாற்றிய ராமானுஜம் ஆகட்டும், அலெக்சாண்டர் ஆகட்டும், இருக்கிற விஷயங்களை மேடம் இது மாதிரி நடக்குது, ஷீல் டேக் தி கால். திரு பழனிசாமியிடம் பணியாற்றிய அதிகாரிகளும் சொல்கிறாங்க, ஒரு அமைச்சர் பேர் சொல்ல விரும்பல, டூப்ளிகேட் சரக்கு ஓட்டுனுக்கிறார், இந்த ஆர்எஸ் பவுடர்னு சொல்லுவாங்க ஏதோ ஒன்று கலந்து டூப்ளிகேட்டு சரக்கு அதுக்கு அவர்கிட்ட வருது. அப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட் வருது, அண்ணே இது மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்களாக மூடிடுங்க இல்லை சீல் வைக்க சொல்கிறேன், அவ்வளோதான். அவர் தான் முடிவெடுப்பார். பொன்முடியை நீக்கலாமா வேணாமா, செந்தில் பாலாஜி அமைச்சராக்கலாமா வேணாமா, உதயநிதிக்கு என்ன துறையை கொடுக்கறது, துரைமுருகனை வச்சிருக்கலாமா வேணாமா, இதையெல்லாம் ஐஏஎஸ் அதிகாரியிடம் முடிவெடுக்க எந்த தலைவரும் விட்டதில்லை. இவர் விடுவார். மனைவியிடம் கலந்தாலோசிக்க மாட்டார், மகனிடம் கலந்தாலோசிக்க மாட்டார், மருமகனிடம் கலந்தாலோசிக்க மாட்டார். சார் சொல்லிட்டார்ல, அப்படியே அவர் வந்து திமுகவோட ஒரு அங்கமாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டார் சிஎம். அவரும் பொசிஷன் பண்ணிக்கிட்டார். சார் இந்த பாருங்கள் சார் கீழே அடியில் தமிழர் நாகரிகம் சார், அப்படி பண்ணால் கவர்மெண்ட்டு கெட்ட பேர் வந்துடும் சார். சார் ஒரு பிடிஆர் சன்னின்லாவை பற்றி பேசின பிறகு அதே துறையில் தொடர வைக்கிறது சரி சார். இல்லைங்க அவர் தான் மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டார். இருக்கட்டும் சார், அப்புறம் நீங்கள் சீஃப் மினிஸ்டர்னு அத்தாரிட்டி உங்கள் பையன் சார், உங்கள் மருமக, அவர் பேசுனதுக்கு பிறகு ஒரு சின்ன சேஞ்சு கூட பண்ணலன்னா ஒரு லீடருன்றது இல்லை, சரி அது உங்கள் இஷ்டம் சார், அப்படியே சொல்கிறீங்க ரைட்டு. இப்போ ஒரு தென்னரசுக்கு தான் ஃபினான்ஸ் வேணான்றாரு, நான் போகிறேன் சார் ஃபினான்ஸுக்கு, நான் இருக்கேன்ல ஃபினான்ஸ் செக்ரட்டரியா, அப்புறம் என்ன? அவர் தானே சொன்னார், நான் சொன்னேன்னா நான் இதுதான் சார். இப்போ இங்கே என்னன்னா பிடிஆர் அவர்கள்லாம் ஒரு பில்லர் மாதிரி மக்கள் மத்தியில் அவருக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அவர் பிடிஆர் வெளியே போகும்போது கூட ஒரு சிறு சிறு சலசலப்பு கூட இல்லையே சார். கொஞ்சம் நல்ல பாயிண்ட் எடுத்தீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாலதி. உங்கள் கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வந்ததுக்கு காரணமே தியாகராஜன் தான் இல்லையா? இல்லைன்னா ரகுராம் ராஜன்லாம் வந்து உங்கள் கமிட்டியில் உட்காருவாங்களே, அவர் தானே கூட்டின்னு வர்றார் எல்லாத்தையும். அவர் ஒரு அதிகாரி சொல்கிறேன்னு தூக்கி போடுறீங்களே அறிவில். உதயச்சந்திரனுக்கு என்னென்னா, சார் இந்த கவர்மெண்ட்டு கெட்ட பேர் ஏற்படும் சார், ஜனங்க இதை விரும்ப சார், ஜனங்க என்ன விரும்புவாங்கன்னு எனக்கு தெரியும் சார், நாங்கள் 10 எலெக்ஷன் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம், நான் அண்ணன்ட்ட பேசிக்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லி, ஓ ஏற்று பேசுகிறியா பகுறியா, இதான் நடந்துச்சு. அப்போது ஒரு தலைவராக தியாகராஜன் நீ விட்டு கொடுத்துருக்கூடாதுல்ல. இங்கே பாரு ஐடியாவோடு நிறுத்திக்க, யார் மந்திரி சபையில் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றதில் நான் முடிவு பண்ணி மூட்டு உட்காரு. நீ அதுக்கு ஒரு காரணம் சார், உதயநிதியும் டச் பண்ணிட்டாரு, மாப்பிள்ளையும் டச் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது 2 பேரும் அமைதியாயிருவாங்கல்ல, பிடிஆர் போனால் போட்டோம் அப்படின்றது அது ஒரு காரணம். இப்போ இதுலனால கட்சியில் இம்பேக்ட் வரல, மக்கள் மத்தியில் இம்பேக்ட் வரல. அப்படி இருக்கும்போது ஒரு சரியான முடிவை தான் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தானே சார் ஆகிடும். எது புரியல எனக்கு. அதாவது பிடிஆர் வந்து தூக்கும்போது ஏதாவது சலசலப்பு இருந்தால் அவங்க அதை வந்து ரீதிங்க் பண்ணுவாங்க. சலசலப்பு இருக்குதோ இல்லையோமா நீ உங்களுக்கு தெரியணுமா, இருந்தாலும் பரம்பரை திமுககாரன் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஆடியோ டேப் வந்துச்சுன்றது, இன்னொன்று உங்கள் குடும்பம் சம்பாதிக்கிறதுன்றது ஊருக்கே தெரியும். ஒரு சின்ன சலசலப்பு வந்துச்சுன்றதுக்காக நீங்கள் ஒரு கட்சிக்காரனை விட்டு கொடுக்குறீங்க. ஒரு பரம்பரையுமே இருக்கக்கூடிய திராவிட தலைவரை வந்து நீங்கள் அது இன்னொன்று மற்றவங்களுக்கு தெரியாது, கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அமைச்சர்களுக்கு அதிகாரி சொன்னதுனால தான் தூக்கி விட்டாங்கன்றது தெரியும்ல. அதிகாரி சொல்கிறான்றது தான் நீங்கள் இவரை தூக்கி விட்டீங்கன்னு தெரிஞ்சால் கட்சிக்காரவங்களை எப்படி மதிப்பான்? நான் அதிகாரியை போய் பார்த்துட்டு போகிறேன், இன்றைக்கி தானே நிலமை. சிஎம்கிட்ட பேசுகிறதுக்கு உதயசந்திரன்ட்ட பேசினா வேலை நடக்குன்ற மூடுக்கு குடும்பத்தில் இருக்கவங்களே வந்துட்டாங்களா? அண்ணியே அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா யூசிக்கிட்டு தான் போகுது. தினேஷ்ட சொல்லி தெரியுமா? கனிமொழி யாருக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? தினேஷுக்கு. அந்த அசம்பிளியில் பாட்டில் கதை சொன்னேன் இல்லை, தேன் பாட்டில் கதை சொன்னேன்ல, அப்புறம் எல்லாருமே பேசாமல் நம்ம சரண்டர் ஆகிடுவோம் யூசிக்கிட்ட. இந்த மூடுக்கு வந்துட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? இப்போ யூசி தேர்தலை சந்திப்பாரா? இது யோசிக்கணும்ல. சிஎம்க்கு என்னென்னா, பட்ச அதிகாரி ஒரு தப்பாக சொல்லுவாரா? ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர், தீவிர பிராமண எதிர்ப்பாளர், பெரியாரின் பேரன், நம்ம கட்சிக்காகவே வாழ்கிறவர், இவர் எப்படி தப்பாக கைட் பண்ணுவார்? இன்னொன்று இவர் சொல்கிற ஐடியா எப்படி தப்பாக போகும்? ஒரிசால நவீன் பட்நாயக் எக்ஸாக்ட்லி மேன், பியூட்டிஃபுல் ஐடியா, கார்த்திகேயன் சேம் திங், அழகாக சொன்னார்.
கார்த்திகேய பாண்டியன் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாரு. கட்சியெல்லாம் போய் நீ பாரு, அந்த கட்டத்துக்கு போயிடுவார் இவர். ஹெலிகாப்டரில் போய் கட்சி மீட்டிங் நடத்துவார். கட்சியை காணப்போச்சு பற்றி நீங்கள் வாரிசும் இல்லை. இத்தனைக்கு இங்கே அப்படிதான். நவீன் பட்நாயக் வந்து ரொம்ப ஒடிசா மக்களுக்கு நல்லது செஞ்சாருன்னு சொல்லுவாங்க. ஃபாரின்ல படிச்சுட்டு வந்துட்டு அவரோட லாங்குவேஜே அவருக்கு தெரியாது. ஆனால் மக்களை பிஜு பட்நாயக்னு ஒரு சீனியர் ஜனதாதள் லீடரு, அங்கேருந்து அதுக்கப்புறம் இவர் வந்து படித்தவர், நல்ல ஹீட் கேவ் குட் கவர்னன்ஸ். அதுதான் இங்கே ஆக போகிறது. இன்னைக்கு இப்போ நம்ம இவ்வளோ நேரம் விவாதித்தது போல் இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு, தீர்ப்பதற்கு ஒரே ஒருவர் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை. இது ஸ்டாலின் அவர்கள் முன்பு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். இது போக இது இன்னைக்கு இருக்கக்கூடிய சவால். வரக்கூடிய நாட்களில் புதிய புதிய பிரச்சனைகள் எழும். இது எல்லாவற்றையும் அவர் எப்படி சமாளிக்கிறன்றதான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஒரு கேம் விளையாடும் போது சார், தன் திசைன்னு ஒன்று இருக்கும், எதிர் திசைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? தான் பக்கத்தில் இருக்க தளபதிகளையே அவங்க காலி பண்ணிட்டு வராங்க. அதுதான் இவங்களே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் வரும் நாட்களில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜூலை 7ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. இது அப்புறம் வந்து களம் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி உங்கள் கருத்து.